வெல்கம் டு BASKET A2Z. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக அண்ட் ரிச்சான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். இதை சாப்பிட்டுட்டு இதில் தான் செஞ்சோம் அப்படிங்கிறத யாருமே நம்ப மாட்டாங்க. இது என்னது, எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம். கேரட்டை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்க தோல் மட்டும் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் சீனி வந்து ஒரு 150 கிராம். சீனி வந்து நீங்கள் குறைக்கணுன்னா கூட கொஞ்சம் குறைச்சிக்கலாம். பாதாம் வந்து 100 கிராம், துளியுண்டு உப்பு ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக, ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். 4லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் கார்ன்ஃப்ளவர் மாவு, டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் டம்ளர் ஒரு 100 ml இருக்கும். இந்த டம்ளருக்கு 200 பால் எடுத்து வச்சுருக்கேன். இது போக ஒரு 100 பால் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா பால் ஆடை, இது வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது ஒரு வடை சட்டி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் அடி கனமான பாத்திரம்னா நல்லது. அதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்ச பால் சேர்த்துக்கலாம். கேரட்டை வந்துட்டு இந்த மாதிரி துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் வந்துட்டு இந்த பாலோடையே சேர்த்துக்கலாம். நீங்கள் கேரட்டை வேறு மாதிரி தண்ணியில் வேக போட்டு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைரெக்டாக பாலோடையே வேக போட்டிங்கன்னா சூப்பராக ரிச்சாக இருக்கும். நம்ம எடுத்து வச்ச பாதாமை இந்த மாதிரி பொடி பண்ணிக்கலாம். பாதாம் நீங்கள் வந்து டைரெக்டாக இப்படி பொடி பண்ணாமல் ஊற வச்சு தோல் உரித்து கூட அரைச்சிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவை இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி ரெடியாக வச்சுக்கோங்க. பாதாம் நான் சொன்ன மாதிரி ஊற போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் வெந்நீரில் ஊற போட்டிங்கன்னா தோல் வந்துட்டு ஈஸியாக உரிக்க வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் உரித்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். நம்ம ஊற்றின பால் வந்துட்டு இந்த அளவுக்கு சுண்டி வரணும். இந்த பால் சுண்டுறதுக்குள்ளே உங்கள் கேரட் எந்த அளவுக்கு வேகுதோ அவ்வளோ வெந்தால் போதும். இதை வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கூட சின்ன சின்ன துண்டுகள்லாம் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இது வந்து ஒரு கேரட் அல்வா. இந்த மாதிரி பாதாம் சேர்த்துட்டு செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர். மறுபடியும் பேன் வச்சுட்டு அதில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 100 ml வந்துட்டு பால் சேர்த்துக்கணும். அந்த நெய் கூடவே சேர்த்துக்கோங்க. நெய் சூடறணும்னு அவசியம் இல்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். அடுத்தடுத்து நான் வந்து சேர்த்துட்டே இருக்கேன். கேரட் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் வந்துட்டு இது கூடவே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது பாதாம் பவுடர். நான் சொன்ன மாதிரி தோலை எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா நல்லா வெள்ளைன்னு இருக்கும். பேஸ்ட்டாக கூட நீங்கள் தோலை எடுத்துகிட்டு பேஸ்ட்டாக கூட நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு சால்ட்டும் ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்ச பாலாடை இதுவும் கலந்து விட்டுட்டு கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இடையில ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அப்படி கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா சுருண்டு வரும். நெய் சேர்த்து கலக்கும் போது உங்களுக்கு அடியிலெல்லாம் பிடிக்காது. நெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் கிண்டணும்னு நினச்சாங்கன்னா அந்த மாதிரி கிண்டி நீங்கள் ட்ரேயில் ஊற்றலாம். நான் வந்து கொஞ்சம் சுருண்டு வர அளவுக்கு விடலை. ஒரு 6 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்தில் இறக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக ரிச்சாக இருந்தது. உங்களுக்கு குழந்தைங்க வந்துட்டு கேரட் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா இந்த மாதிரி சேருங்க. இதில் கேரட் மட்டும் இல்லை, பாதாம், நெய், பால்னு எல்லாமே சேரும்போது கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன் சாப்பிட்டாலே போதும். அவங்களுக்கு வந்து வயிறு நல்லா நிரம்பிடும். நல்ல ஹெல்த்தியும் கூட. பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு சேர்ந்து வந்துருச்சு. கொஞ்சம் லிக்விட் வந்து கொஞ்சம் ஆறுச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். நான் வந்து ஹல்வா பதத்துக்கு வேணும், கொஞ்சம் சில்லாக வேணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ வந்து இந்த மாதிரி ட்ரேயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்டோம். நீங்கள் வந்து சூடாக சாப்பிட்னாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உடனே நீங்கள் ஹாட்டாக சர்வ் பண்ணலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட கேரட் பாதாம் ஹல்வா ரெடி. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் யாராவது விருந்தாளி வராங்கன்னா, நீங்கள் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஸ்வீட் செய்வீங்க. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டுட்டு ரொம்ப பாராட்டுவாங்க. வரவங்களுக்கும் நல்லது கூட. இந்த பவுலில் இருக்கிறது நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சது. கொஞ்சம் லைட் சில்லாக சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஸோ அதனால தான்
நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுங்கிறத எங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.